வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நாட்டுக்கோழி இறைச்சி கறியோட வந்திருக்கேன். இந்த நாட்டுக்கோழி இறைச்சி கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். ஸோ இந்த அடுப்பை நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். நான் எப்போதும் சமைக்க பார்த்துருப்பேன். நான் மீடியம் ஹீட்லாம் வைக்கிறது பிகாஸ் என்ன சொன்னால் நாங்கள் எவ்வளோத்துக்கு சில சாப்பாடுகள் மீடியம் ஹீட்டில் வச்சு சமைக்கிறோமோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா அவிஞ்சு பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விடுங்க. ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சா பிறகு இதில் ஒரு மீடியம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி இருக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் இதில் போடுங்க. இதில் 6 உள்ளி பூடு வெட்டி வச்சிருக்கிறேன் சின்ன சின்ன. இதையும் இதில் போடுங்க. இதில் 6 கிராம் இஞ்சி இருக்குது. இதையும் சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். இதில் பெரிய பச்சை மிளகாய் 2 இருக்குது. இதில் 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதில் 6 பீஸ் ரம்பை இருக்குது. அதை இப்படி சின்ன சின்ன வெட்டி இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் வதங்க விடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம். இது இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கி இருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் ஒரு மீடியம் தக்காளி பழம் சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். தக்காளி பழம் போட்ட அப்புறம் 2-3 நிமிஷம் இதையும் வதங்க விடுவோம். 2 நிமிஷமாக வதங்கி கொண்டு இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் ஊர்கோழி இருக்குது. 600 கிராம் ஊர்கோழி இதை வட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. உப்பு இருக்குது. நான் 1 டீஸ்பூன் போடுறேன். இப்போ இதை பார்த்துட்டு போடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரியும் கூடுதலாக இந்த நாட்டுக்கோழி இறைச்சி சரியான ஹார்டாக இருக்கும். ஸோ இது நல்லா அவிய விடணும். ஸோ நான் மீடியம் ஹீட்டுக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சி போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அவிய விட போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுது. இந்த இறைச்சியில் இருக்க தண்ணி எல்லாம் வந்திருக்கு. இதை நல்லா அவிய விடணும். ஊர்கோழி நல்லா அவிஞ்சா தான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அவிய விட போகிறேன். ஓகே, இப்போ இது சரியாக 10 நிமிஷம் ஆயிடுது. மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் மிளகும் சின்ன சீரக பவுடரும் இருக்குது. ஸோ நான் என்ன செய்தேன்னு சொன்னால் 5 கிராம் மிளகு எடுத்து 5 கிராம் சின்ன சீரகம் எடுத்து இது நல்லா பட்டா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் இருக்குது. இந்த கறி பவுடர் இதில் போடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இந்த மஞ்சளையும் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நான் அடுப்பை மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை மூடி போட்டு இதை நல்லா வத்த விடுவோம். நல்லா பிரண்டு வர விடுவோம். அப்போ தான் நல்லா அவிஞ்சு சாஃப்டாக வரும் இந்த இறைச்சி. ஸோ ஒரு 5 அல்ல ஒரு 10 நிமிஷம் மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு இதை அவிய விடுவோம். 4 நிமிஷமாக அதுலேருந்து அவிஞ்சோன்னு இருக்குது. இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இடக்கடை மிக்ஸ் பண்ணுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 4 இல்லை ஒரு 5 நிமிஷம் அவிய விட போகிறேன். ஸோ இப்போ இது இன்னொரு 4 நிமிஷம் ஆயிடுச்சுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் தண்ணி இருக்குது. 235 மில்லிலிட்டர் எல்லாத்துக்கும் 1 கப் தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி விடுங்க. ஒரு கூட கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம். இப்போ நான் திருப்பி மீடியம் ஹீட்டுக்கு மாற்றி இருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பை செக் பண்ணி பாருங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இன்னொரு 8 அல்ல ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் இதை அவிய விடுவோம். இது 10 நிமிஷமாக அவிஞ்சோன்று இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதை விட திக்காக வேணுமென்று சொன்னால் இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் மீடியத்துக்கு லோ ஹீட்டில் விடலாம். பட் எனக்கு இந்த கிரேவி காணும். ஸோ அதால் நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ அடுப்பை நிப்பாட்டிட்டு 1/2 லைம் இருக்குது, தேசிக்காய் புளி. இந்த அரைவாசியையும் புளிஞ்சு விடுங்க. விட்டா பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இந்த நாட்டுக்கோழி இறைச்சி மிளகு சீரகம் போட்டு வைக்கிற கறி செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த நாட்டுக்கோழி இறைச்சி மிளகு சீரகம் போட்டு வைக்கிறது. இது செய்து முடிஞ்சுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டுக்கோழி எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக இருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கூட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.